ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எண்ணற்ற மேடு பள்ளங்கள், மலைத்தொடர்கள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள் என பல வகை நிலப்பரப்புகளை தன்னகத்தை கொண்டது ஜம்மு காஷ்மீர். எப்போதும் ஜில்லென்ற காலநிலை நிலவினாலும் குளிர்காலங்களில் உறைபனி காரணமாக இங்கு சாலை போக்குவரத்து முற்றிலும் முடங்குவது வழக்கம். மழை காலங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதால் மலைப்பாங்கான இடங்களில் சாலை அரிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து முடக்கம் ஏற்படும். மோசமான வானிலையால் ஹெலிகாப்டர்கள் பறப்பதும் சவாலானதாகவே இருக்கும். எனவே நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து காஷ்மீர் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு சேர்ப்பது பல ஆண்டுகளாக கடும் சவாலாக உள்ளது. மழை, குளிர்காலங்கள், அவசர தேவை ஏற்படும் நாட்களில் போதிய உணவு, மருந்து பொருள் கிடைக்காமல் காஷ்மீர் மக்கள் தவிப்பது தொடர்கதையானதால் சரக்கு போக்குவரத்தில் காஷ்மீரை தேசிய நீரோடையில் இணைக்கும் முயற்சியாக நாட்டின் பிற பகுதிகளுடன் ஜம்மு காஷ்மீரை ரயில் மூலம் இணைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. அதன்படி கடினமான பாதைகளிலும் ரயில் தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டது. தொடர்ந்து வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்களின் இயக்கம் துவங்கியது. இதன் மூலம் பயணிகள் போக்குவரத்து முதலில் சீரானது. இந்நிலையில் குஜராத்தின் லிஞ்ச் பகுதியில் இருந்து அமுல் நிறுவனத்தின் பால், பால் பவுடர், வெண்ணெய், தயிர், மோர், லசி, பன்னீர் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் காஷ்மீரை சென்றடைந்தது. இதன் மூலம் ஜம்மு காஷ்மீருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கான தடையற்ற விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த ரயிலில் 1000 டன் எடையிலான பால் பொருட்கள் குஜராத்தில் இருந்து காஷ்மீர் சென்றடைந்துள்ளதால் மத்திய அரசின் முயற்சி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் கூறினர். இனிவரும் காலங்களில் சரக்கு ரயில் போக்குவரத்து மூலம் காஷ்மீருக்கும் நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் இடையே வர்த்தகம் பெருகும். காஷ்மீர் மக்களின் பொருளாதாரம் மேம்படுவதோடு அவர்களின் அத்தியாவசிய தேவையும் பூர்த்தியாகும். பிற மாநிலங்களைச் சேர்ந்த வர்த்தகர்களுக்கும் காஷ்மீருக்கு பொருட்களை அனுப்பி வைத்து வணிகத்தை பெருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என காஷ்மீர் மக்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர்.